ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆதித்யா ட்ரேடிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலெக்ஷன்ஸ் வந்து நெருங்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி வந்து தாறுமாறாக மேலே ஏறிட்டுருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்னடா ரிலேஷன்ஷிப்பு, ஒருவேளை அதனால தான் இது ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அண்டு அது என்ன ரிலேஷன்ஷிப்பு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ஸ்விங் ட்ரேடோ பண்ணுறப்போ அதை இந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அண்டு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், எலெக்ஷன் ரிசல்ட் வருது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதில் நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2014 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சார்ட்டில் நம்ம 2013 அந்த பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்தது. 14 வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து அங்கேயும் ஒரு சைட்வேஸ் ஆகுது, கன்சால்டேட் பண்ணிவிட்டு எப்போ ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த டைம்லேருந்து நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்குது நிஃப்டி. சில பேருக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி வந்து மினிமம் ஒரு 10%லேருந்து 30% வரைக்கும் ஆவரேஜாக எலெக்ஷனுக்கு ஒரு 6 months முன்னாடி இருந்தே அதோட மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருதுங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருக்குங்கிறதுலேருந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 30% ஆவரேஜாக நிஃப்டியோட மூமெண்ட் வந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி இப்போது நிஃப்டி மேலே எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கப்புறமும் மேலேயே போயிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷன்லேருந்து டாப் ஹை செக் பண்ணுறப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 53-54% வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. எதனால் இந்த 2014 இப்படி ஒரு பெருசாக ஒரு டிராஸ்டிக்காக இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்டர் மன்மோகன் சிங்லேருந்து ஸ்ரீ நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக ஸ்விட்ச் ஆன டைமுங்க. அது பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆகிறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ரேலி வந்து இங்கே இப்போ க்ரியேட் ஆகி நிஃப்டியும் அதே மாதிரி நல்லா மேலே போயிருக்கு. ஓகேங்களா. சரி, இவங்க சேஞ்ச் ஆனனால தான் இப்படியா, இல்லை மற்ற டைமெல்லாம் அது நார்மலாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் செக் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ 2019 பார்க்கலாம் வாங்க. 2019 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2019 ஃபெப்ரவரியில் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 11th ஸ்டார்ட் ஆகி 20th முடிஞ்சுது. ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எலெக்ஷன் அந்த இதுக்கு வந்து நல்ல அப் ட்ரெண்ட் தாங்க கொடுத்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 12% வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமே நமக்கு ஒரு சின்ன ட்ராப் எடுத்துகிட்டு மறுபடியும் எலெக்ஷன் ரிசல்ட் வர டைமில் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஹைக்கே அது வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே தாங்க இருந்திருக்கு. இந்த பீரியடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலெக்ஷனில் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர் தான் வின் பண்ணியிருந்தார். அவர் வின் பண்ணதுக்கப்புறம் சேம் பார்ட்டி கண்டினியூ ஆகிறனால மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு சைட்வேஸ்லேயே தாங்க இருந்துச்சு. ஏன்னா பார்ட்டியில் ஒரு இந்தியனோட பிரைம் மினிஸ்டரில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்கலை. நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே அதுக்கப்புறமும் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே தாங்க மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. சரி, இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 2013 வந்து ஒரு சைட்வேஸில் இருந்த மார்க்கெட் கீழே போயிட்டு மெதுவாக மேலே ஏறிட்டு இருந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் பண்ணி சைட்வேஸில் இருந்துச்சு. நமக்கு வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிற டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு 20% வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நிஃப்டி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு எலெக்ஷன் பீரியடில் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே ஏறி அங்கே நிற்கிது. அதோட ஹையஸ்ட்டு வந்து டச் பண்ணிடுதுங்க. எப்படியாவது பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு June 4th சொல்லியிருக்காங்க. ஸோ June 4th வரைக்குமே இந்த ரேலி மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அது நம்ம 2019 பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டிப் எடுத்தாலும் மறுபடியும் எனக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் அதோட ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மேபி எல்லோரும் கீழே போகும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன்னா இது வந்து இந்த இன்னும் ட்ரெண்டை பிரேக் பண்ணல. அதே மாதிரி நமக்கு இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணல. எலெக்ஷன் இன்னும் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ ஸ்டார்ட் ஆகி அந்த எலெக்ஷன் முடிகிற டைமில் வந்து நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டேன். என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னெல்லாம் சொல்லிவிட்டேன். இது நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் இந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஒரு சின்ன ஐடியா ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா, நமக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனிஸ் வந்து ஒரு
அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்டிஸ்க்கு வந்து டொனேட் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த பார்ட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்துவோட ஆர்டிக்கலில் வந்து நமக்கு அது அவைலபிளாக இருக்குது. அதில் பார்க்குறப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாரதி ஏர்டெல் லிமிடெட் இவங்க பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து 197.4 crores வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. சரி, டொனேட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக என்ன இப்போது அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி வந்து ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஒரு பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ஏதோ ஒரு ஃபேவரபுளாக ஏதோ ஒரு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஏர்டெல் கம்பெனி வந்து பிஜேபிக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 5G லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ மட்டும்தாங்க. ஏர்டெல் அண்ட் ஜியோவுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏன்டா வோடஃபோனுக்கெல்லாம் கொடுக்கல, மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டி வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணுறாங்க. அப்படி டொனேட் பண்ணுறப்போ அந்த பார்ட்டி வின் பண்ணிச்சுன்னா, நான் ஒரு அமௌண்ட் கொடுத்து உன்னை வின் பண்ண வச்சுருக்கேன், எனக்கு ரிட்டன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இருக்குது கிட்டத்தட்ட அது. ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக அந்த பார்ட்டி வின் பண்ணிச்சுன்னா ஏதாவது கண்டிப்பாக செய்வாங்க. சரி, இதில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது, இது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், இந்த பார்ட்டி தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியா இருக்கிறப்போ நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூனியன் பட்ஜெட் எடுத்துக்கிறோங்க வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போது பிஜேபி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு யூனியன் பட்ஜெட்டில் போய் பார்க்குறேன். யூனியன் பட்ஜெட்டில் பார்க்குறப்போ எந்தெந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நிறையா செக்டார்ஸ்க்கு வந்து யூனியன் பட்ஜெட் வந்து பெனிஃபிட்டாக பேசியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறப்போ என்ன ஆகும்னா, இந்த கம்பெனிஸில் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த செக்டார்ஸ்குள்ளே வராங்க அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனிஸ் எல்லாம் எந்தெந்த பார்ட்டிக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்போ அதில் நீங்கள் வந்து எந்த பார்ட்டி வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அசம்ஷன் படி எந்த பார்ட்டி வின் பண்ணுது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோட கவுண்டபிள் நம்பர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ அதை வச்சு அந்த கம்பெனிஸில் அந்த செக்டார்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இன்கேஸ் அந்த கம்பெனி அந்த பார்ட்டி வின் பண்ணிருச்சு அப்படின்னா, அதே மாதிரி அது பட்ஜெட்லேயும் அவங்களோட செக்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஃபேவரபுளாக அந்த பார்ட்டி செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கம்பெனி வந்து ஒரு லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, எந்த செக்டாரில் வராங்கங்கிற செக் பண்ணுங்கள். அவங்களோட பிஇ ரேஷியோஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் அவங்களோட டெப்டெல்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து நல்லாவே மேக் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.